டாமி டாமி பார்த்து ரொம்ப காலமாச்சே. எனக்கு தெரியும் நீ இமோஷன்ல மூழ்கி இருக்க. 15 வருஷம். ஏதோ நேத்து மாதிரி தெரியுது. நான் இதை தனிப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். ஏய், ஃபேமிலி கவனிக்கிறது கேக் பீஸ் மாதிரி. ஆனா ஃபேமிலி அதுக்கப்புறம் தான் கவனிக்கணும். ஓகே, ஸோ டீல் எப்படி? ஒயிட் கோல்ட் டீல் எப்படி நடந்தது? பாரு சோனி, நாங்கள் செட் பண்ணோம் டீலை பதுங்கிருந்து ஹாரியும் லிலியும் இறந்துட்டாங்க. நீ என்ன கேள்வி பண்ணு டாமி. ஆனா உன்கிட்ட என் பணம் இருக்குன்னு மட்டும் சொல்லு. இல்லை சோனி, என்கிட்ட பணம் இல்லை. அது ஏன் பணம் டாமி? அது ஏன் பணம்? நீ எவ்வளவு கத்தணுமோ கத்திக்கோ டாமி. ஆனா இதை பத்தி யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. இரு சோனி, நான் உன்கிட்ட பணத்தையும் போதைப் பொருளையும் திரும்பி எடுக்கணும்னு உன்கிட்ட பர்சனலாக சொல்லிட்டு இருந்தேன். ஏய், எனக்கு அதை பத்தி எப்பயே தெரியும். நீ ஒன்றும் முட்டாள் இல்லை டாமி. ஆனா நானும் முட்டாள் இல்லை, அது உனக்கு தெரியும். அது வேற யாராதான் இருந்தா நீ ஏற்கனவே இறந்துருப்ப. இங்க பாரு டாமி, நீ ஹிஸ்டரியில் வரணும் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அது உங்ககிட்ட கொடுத்து இதை ஹேண்டில் பண்ண சொன்னேன். பாரு சோனி, நீ என் வார்த்தையை நம்பலாம். நம்ம டச்சிலேயே இருப்போம். அடச்சே. போய் கொஞ்சம் தூங்கன்னு சொன்னேன். நைட்டு முழுக்க இந்த சேரில் உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேரத்துலேயே வந்துட்டு இருக்கேன். இது ஒரு டிசாஸ்டர். நம்ம நல்லா மாட்டிக்கினப்பா. இந்த கோரிலாஸ் கிட்ட நான் என்னப்போ சொல்லலை. இவனுங்களை அமைதியாக இருக்க சொன்னேன். என் தலையை எடுத்து வழங்க இருக்கு ஒன்றும் புரியல. இதற்காக ஒன்றும் லாஸ் கொடுத்துலாம் நான் போகல. இப்போ நம்ம என்னதான் செய்ய போகிறோம்? வாயை மூடு, உட்காரு, ரிலாக்ஸாரு. நான் என்ன செய்யலான்னு உனக்கு சொல்கிறேன். நீ நம்ம கொக்கைனை யார் எடுத்தான்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் அவங்கள கொல்லுறேன். அது நல்ல யோசனை. நான் யோசிக்கிறேன். ஓ, அந்த ஓய்வுக்கு காரணம் ஜுவான் கர்சியா கார்டெக்ஸ். இந்த டீலுக்கு நீ ஹெல்ப் பண்ணதே அவர் தான். வேளாண் அவன் வயசீட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தெரியுமா? ஓகே, இப்போ கேளு. அவன் தன்னோட எக்ஸ்பென்சிவான போட்டில் பார்ட்டி நடத்தி வயசீட்டில் புரியும் கும்மானமாக இருக்கான். ஓகே, எனக்கு ஒரு ஆயிட் இருக்கு. நிச்சயமே எனக்கு ஒரு ஆயிட் இருக்கு. ஆனால் டோருக்கு வெளியே என் தடை வைக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு வேற வழி இல்லை. நான் உன்கிட்ட வாயை மூடுன்னு சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன். ஓ ஹேய், எனக்கு 1978 பிடிக்கும். ஆனால் உனக்கே தெரியும் இது ப்ரே இல்லை, ஸ்ட்ரிப்பர்ஸும் இல்லை. அதாவது தப்பு இல்லை. ஆனால் நீ தப்பான காலையில் போய் தரைய வழியாக நினைக்கிறேன். நான் இந்த ட்ரெஸ் போடுறதுனால ஏதாவது பிரச்சனையா? ஓகே, பாரு, இந்த ரஃபை கிட்ட நின்று அவங்ககிட்ட நான் அனுப்பணும் சொல்லி அவன் உனக்கு ட்ரெஸ்ஸை காட்டுவான். ஓகே, இப்போ நீ போ. Buenas noches. ஓ சாரி. மிஸ்டர் ரோசன்பர்க் சார்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் நம்புகிறேன். ரீசெண்டாக அந்த ப்ராப்ளம்ஸால் அவனோட உடம்போ அவனோட மனசோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக அவன் அகராகோபியாவில் டச்சில் இருக்கான். எக்ஸலண்ட். அப்புறம் நீங்கள் எனக்கு என் பொருள் தேவை. இது சம்மந்தப்பட்ட எல்லாரும் ஒரு சில காரணங்களால் போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் என் சொந்த விசாரணையை தொடங்கிட்டேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுப்போம். இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ நான் என் பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். மெர்சிடஸ் கரானியா. எனக்கு தேவையான கெஸ்ட்டை நான் கவனிக்கணும். ஸோ நீ நம்ம கெஸ்ட்டை கவனிக்க முடியுமா? கண்டிப்பா டேடி. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. மெர்சிடஸ், நீ இதோட வாய முயற்சி செய். எனிவே, எங்களோட பிரபலமான கெஸ்டர் நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்றேன். அது இங்க காங்கிரஸ்காரன் அலெக்ஸ் கிரப். அப்புறம் வளர்ந்து வர நட்சத்திரம் கேண்டி செக்ஸ். அன்பான மனைவி லாராவை பார்த்துருக்கியா? இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் அலபாமாவில் இருக்கா. இவ கேண்டி. அங்கே இங்க வயசுட்டு மாம்பாஸ்டார் இருக்கா பிஜி. எப்பவுமே சாந்தான். நான் அவனை தடுத்தேன். அதுக்கப்புறம் அவனை ஒரு வீல் சேரில் உட்கார வச்சேன். அது நல்லது. இப்போ நான் ஒரு சில பைவ் ரியல் எஸ்டேட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அங்க பூல் சைட்ல ஜீஸ் தோடட்டு இருக்கான். காதல் புத்தியோட காமமா பாடுவான். தாய்லாந்தில் அவங்க எப்படி பிங்க் பாங் விளையாடாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சா என்னோட துடுப்பு போடுங்க. ஆண்மையே இல்ல. மேலும் ஜைடி ட்ரியோ அந்த தூக்கிக்கிட்டே வேர்வுதிதே ஆக பாப்போட ரைட்டன் Jim Gonzalez and Ewanger Pastor Richards. அப்புறம் பிசியோ இன்டெலெக்சுவல் டைரக்டர் ஸ்டீவ் ஸ்காட். நிம்ஃபேடஸோட படங்க வருது. ஒரு ராட்சசோட ஒன்று வருது. அவனோட டிக்க கடிக்குது. ஓ, இப்போ நீங்கள் இதுவரை பார்க்காத ஒன்று. காலனல், உன்னோட கட்சி எப்பவுமே வெற்றி தான். நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு தான் கேட்க முடியும். டீனாடா அமிகோ, நாங்கள் ஒன்று எப்படி கண்டுபிடிக்க?
எங்கள் பிஸ்னஸை வளர்க்க தான் நானும் முயற்சிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ ஒரு எனிமையை பார்க்குறதுக்கோ டைமை ஒதுக்குனேன் அமிகோ. யார் ஓட்டவாயி? Ricardo Diaz, அவர்தான் மிஸ்டர் குக். மெர்சிடஸ். ஓ, நான் என் ஃப்ரெண்டு திரும்ப டவுனுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னொரு டைம் பார்க்கலாம் ரிகார்டா. இங்கிருந்து நம்ம போகலாம். ஆக்சுவலி இந்த போர் பொசிஷன் கிளப்புக்கு கூட்டிட்டு போ. அப்புறமா பார்க்கலாம் ஹேண்ட்ஸம். கண்டிப்பாக நீங்கள் என்னை திரும்பவும் பார்ப்பீங்க.